இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கமர்ஷியல் பேங்க்கோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ப்ரைமரி அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு பேங்க் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டாவது வந்து என்னென்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்னலாம் ப்ரைமரி இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே பார்க்குறோம். இப்போ ஒன்றுத்தையும் வந்து அது உள்ள டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிக்கிறோம். பேங்க் வந்து பேசிக்காக பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டே வேலை தான். ஒன்று, நம்ம கொடுக்குற டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம பேங்க்கில் காசு போடுறோம்ல, அது எல்லாமே வந்து அக்செப்டிங் டெபாசிட் தான். இன்னொரு பக்கம் கடன் கொடுக்குறாங்க, அதுதான் வந்து கிராண்டிங் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போது இதையுமே ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா டெபாசிட்டையே நம்ம வந்து 2 டைப் ஆஃப் டெபாசிட்டாக பிரிக்கலாம். ஒன்று, நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல இருக்கிற டிமாண்ட் டெபாசிட்டு. இன்னொன்று, நேரத்தை வச்சு இருக்கிற டைம் டெபாசிட்டு. இப்போ டிமாண்ட் டெபாசிட்டை ஃபர்தராக நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வச்சிருக்கிற சேவிங் டெபாசிட். இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு போட்டோம்னா கூட சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக கேட்கல, அதே தான். ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில பிஸ்னஸ் பீப்புள் வந்து கரண்ட் டெபாசிட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். யார் வந்து லம்ப் சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸில் போடுறாங்களோ அது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போடுவாங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரெக்கரிங் டெபாசிட். யாரால் லம்சம் சேர்க்க முடியலையோ மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களோ அதெல்லாம் வந்து ரெக்கரிங் டெபாசிட். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம அட்வான்சஸை வந்து ஃபர்தராக இன்னொரு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஓவர் டிராஃப்ட். ஸோ நிறையா பேங்க்ல வந்து இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. கேஷ் கிரெடிட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கடனை அடைக்கிறது தான் வந்து கேஷ் கிரெடிட்டு. நெக்ஸ்ட்டு, அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்படுவோம் இல்லையா, அந்த பில்லுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் மூலியமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பில்ஸ் ரிசிவபிள் பேபிள் எல்லாமே அதான் வந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். ஸோ அட்வான்ஸஸ்க்கு அப்புறம் லோன்ஸை பார்க்கலாம். ஜென்ரலாகவே நமக்கு லோன்னாலே நிறைய லோன்ஸ் பற்றி தெரியும். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன். ஸோ நம்மளே ரெண்டாவது வெஹிக்கிள் லோன், நம்ம காரு பைக்குன்னு வெஹிக்கிள்ஸ் வாங்கிறதுக்காக எடுக்கிற லோன் இருக்குது. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக வாங்குகிற எஜுகேஷ்னல் லோன் ஒரு பக்கம். இதை தாண்டி இன்னும் ஒரு சில டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஜுவல் லோன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜுவல் லோன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பொருட்களுக்காக வாங்குகிற பர்சனல் லோன், டியூரபிள் கூட்ஸ் இஎம்ஐயில் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு கன்சியூமர் லோன் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ஃபர்தராக ஒரு 4 டைப்ஸ் கீழே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு, ஒரு பேங்க் ஏஜென்ட்டாக வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இதை தாண்டி பேசிக்காக ஒரு என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்களோ தேவைகளுக்கு ஏற்ற போல் செய்கிற யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதை தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் இருக்காங்க. ஃபைனலி லெட்டர் ஆஃப் கிரெடிட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம பேங்க் தான் நமக்காக கேரண்டி கொடுக்கணும். ஸோ அது பேர் தான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்தராக நம்ம ஏஜென்சி ஃபங்க்ஷனை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு பேங்க் ஏஜென்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ். ஸோ லம்சம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது செக்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற செக்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது கலெக்ஷன் ஆஃப் இன்கம். ஸோ நமக்கு வர வேண்டிய இன்கம் டைரெக்டாக வந்து பேங்க் ரிசீவ் பண்ணுறாங்களே அது எல்லாமே வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற பார்ட்டில் வருது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். நம்ம இந்த டேட்டில் வந்து இஎம்ஐ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க் வந்து பே பண்ணிடுவாங்க. அதை தாண்டி நமக்கு கம்பெனி வச்சுருக்கீங்க, சேலரி பே பண்ணணும் அப்படின்னு இந்த டேட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பல எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க் மூலயமா பே பண்ணுறோம். இதை தாண்டி ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேஃப்டி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ராவலர்ஸ் செக். ஸோ ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றுறவங்க போகிற இடத்துக்குலாம் காசு எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்களாம் போகிற இடத்துல செலவு பண்ணும்போது இந்த ட்ராவலர்ஸ் செக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு போகும்போது நம்ம நாட்டு கரன்சிக்கு பதிலாக அவங்க நாட்டு கரன்சி, இந்த மாதிரி கரன்சி டீல் பண்ணும்போது பேங்க்கோட உதவிகள் வந்து நமக்கு அதிக லெவலில் தேவைப்படுது. இதுதான் வந்து டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்தது பிரைமரி ஃபங்க்ஷன், அது கீழே வந்துட்டு டைம் டெபாசிட் பார்த்தோம். அது கீழே வந்து டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட் 2 டைப் ஆஃப் இருந்துச்சு. அதுலேயும் டிமாண்ட் டெபாசிட்டை 2ஆக பிரித்தோம். ஒன்று வந்து சேவிங் டெபாசிட், இன்னொன்று வந்து கரண்ட் டெபாசிட். அதே மாதிரியே வந்துட்டு டைம் டெபாசிட்டை 2ஆக பிரித்தோம். ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட், இன்னொன்று வந்து ரெக்கரிங் டெபாசிட். அப்படியே கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்சஸை 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஓவர் டிராஃப்ட், இன்னொன்று வந்து கேஷ் கிரெடிட், அப்புறம் வந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். ஸோ லோன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஹவுசிங் லோன் இருக்குது, வெஹிக்கல் லோன் இருக்குது, எஜுகேஷனுக்காக எடுக்கிற லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, அண்ட் ஆல்சோ கன்சியூமர் லோன், நம்ம வாங்குற பொருட்களுக்கான லோன்களும் இருக்குது. ஃபைனலி செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸை 4ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏஜென்சி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஏஜென்சி ஃபங்க்ஷன் கீழே கலெக்ஷன் ஆஃப் செக்ஸு, கலெக்ஷன் ஆஃப் இன்கம், அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கீழே சேஃப்டி, லாக்கர் ஃபெசிலிட்டி, அப்புறம் ட்ராவலர்ஸ் செக், லாஸ்ட்டாக இருக்கிறது டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபைனலாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் அண்ட் ஆல்சோ லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது எல்லாமே வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே பார்த்துருக்கோம்.